ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரகசியம் எத்தனை பேரோட வாழ்க்கையை மாத்த போகுதுன்ற ஒரு அழகான கதையை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்பொரு காலத்துல ஒரு கிராமத்துல ரகு, ராஜுன்ற 2 பசங்க இருந்தாங்க. ஒரே வயதாக தான் இருக்கும் 2 பேரும். அதனால ஒரே பள்ளிக்கூடத்துல ஒரே வகுப்பறையில படித்து கொண்டிருந்தாங்க. ரகு ரொம்ப நாணயமானவன், கஷ்டப்பட்டு உழைப்பவன், பெற்றோரும் ஆசிரியர்களும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வான். ஆனா ராஜு அப்படியே இவனுக்கு எதிர்மறையானவன். கொஞ்சம் சாமர்த்தியம் உள்ளவன், ஆனா நாணயம் இல்லாதவன். பரீட்சைகள்ல ஏமாற்றுவான், மற்ற பையன்களை பார்த்து எழுதுவான். தன்னை தவிர மற்றவர் மேல் அவனுக்கு அன்பே கிடையாது. சுயநலவாதி, சுய ஒழுக்கம் கிடையாது. ஆனா வெறும் வாய் சொற்களாலும் அப்படியே புன்சிரிப்பாலும் மற்றவர்களை ஏமாற்றுவதுல பயங்கர கெட்டிக்காரன். ரகு தனக்கு உதவி செய்ய மறுத்ததால அவனை கண்ட ராஜுவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. திருடுவதற்கும் ஏமாற்றுவதற்கும் ரகுவிடன் அவன் அடிக்கடி உதவி கேட்பான். ஆனா ரகு எப்போதுமே நல்ல காரியங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் கேளு, கண்டிப்பா அதை மகிழ்ச்சியா செய்றேன். ஆனா இந்த மாதிரி கெட்ட காரியங்களுக்கு என் பக்கத்திலே வராத என்று உறக்க சொல்லிவிடுவான். படிப்பு முடிந்தது. அதன் பிறகு ராஜு பெரிய நகரம் ஒன்றுல வசிக்க சென்று விட்டான். ரகுவோ கிராமத்திலேயே தங்கி தன்னோட தந்தை விட்டு சென்ற சிறிய நிலத்துல விவசாயம் செய்து கொண்டு சிக்கனமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ரொம்ப நல்லவன். அதனால அந்த கிராமத்து மக்கள் கிட்ட மிகவும் நல்ல பெயர். அது மட்டும் இல்லாம எல்லாருமே ரகுவை அப்படி அவங்க வீட்டு பிள்ளையா நினைத்து நேசிச்சாங்க. ஏன்னா அவன் நல்லவன் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவன், அதிகமா ஆசைப்படாதவன், போதும் என்ற மனதோடு இருக்கக்கூடியவன். இப்படியே பல ஆண்டுகள் கழிந்தன. ரகுவும் ராஜுவும் சந்தித்துக் கொள்வதற்கு கூட சந்தர்ப்பமே ஏற்படவில்லை. இப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் ராஜுவின் சாமர்த்தியத்துல ராஜா மயங்கி அவனை பிரதம மந்திரியாக நியமித்து கொண்டதாக ரகுவோட காதுல செய்தி விழுந்தது. ராஜு யோகியன் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். அதனால அவன் இந்த செய்தியால சந்தோஷப்படவில்லை, அதே மாதிரி துன்பப்படவும் இல்லை. ஏன்னா அது அவனுக்கு சம்பந்தமில்லாத விஷயம். அதனால தனக்கு சம்பந்தமில்லாத விஷயத்தை பற்றி அவன் கவலைப்படுவதும் கிடையாது, பொறாமைப்படுவதும் கிடையாது. ஒரு நாள் ஏதோ ஒரு கிராம திருவிழாவுக்காக பொருட்கள் வாங்குவதற்கு ரகுவோ நகரத்துக்கு போக நேர்ந்தது. நடுப்பகல் வேளை. அதனால போய் சேர்ந்த அந்த நடுப்பகல் நேரத்துல அவனுக்கு ரொம்ப களைப்பாவும் ரொம்ப தாகமாகவும் இருந்தது. இந்த காலம்னா நம்ம தண்ணீரெல்லாம் கொண்டு போவோம், அந்த காலம் இல்லையா? அப்ப மக்கள் எல்லாரையும் ஒருத்தர் வந்து சக மனிதர்களை அன்போட கவனிப்பாங்க. அதனாலதான் அவங்க வீட்டு முன்னாடி கூட திண்ணைகளை கட்டி அந்த திண்ணை மேல ஒரு திண்டு வச்சிருவாங்களாம். ஏன்னா மக்கள் வந்து ஓய்வெடுத்துட்டு அதுல தலையை வைத்து படுத்து கொஞ்சம் ஓய்வெடுத்து போறதுக்காக. இப்ப எங்க நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்டயே நமக்கு பேச நேரம் இல்லையே. அந்த காலம்ன்றனால அப்படி அன்போட பழகி கொண்டு இருந்தாங்க. இதனால ரகு தண்ணிலாம் எடுத்துட்டு போகாம அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டையாவது தண்ணி வாங்கி குடித்து கொள்ளலான்னு அப்படியே பக்கத்துல நடந்து போகும்போது ஒரு பெரிய மாளிகையை பார்த்தாரு. மாளிகை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்கிறத பார்த்துட்டு அதற்குள்ள நுழைந்து பணியாளர் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு குவளை தண்ணீர் கேட்கலாம் என்று போனான். அதற்குள்ள வீட்டுக்காரரே வந்து விட்டார். நீயா ரகு, இங்க வந்தாய் என்ற ஆச்சரியத்துடன் வீட்டுக்காரன் கேட்டார். அந்த வீட்டுக்காரர் வேற யாரும் இல்ல, ராஜுதான். ராஜுவை ரகுவுக்கு அடையாளமே தெரியல. ஏன்னா அவன் தட்டப்புடல்ல ஆடை அணிந்திருந்தான். அருமையான பட்டாடைகள் பளபளக்க, தங்க சங்கிலிகளும் வைர மோதிரங்களும் அப்படியே சூரிய ஒளி மாதிரி தகதகக்க, மாணிக்க கல்லு மையத்துல பதித்திட்ட சரிகை தலைப்பாகை, அதாவது கிரீடத்தை சிரத்துல தலையா அலங்கரிக்க, பரங்கி பழம் என மெல்ல நடைபோட்டு வந்தான் ராஜு. ராஜுவிற்கு ரகு வணக்கம் கூறினான். ராஜு பதில் வணக்கம் கூட கூறவில்லை. ஆனால் மிகவும் குத்தலாய் கேட்டான். என்னப்பா, உன்னை பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்குதே ரகு. ஐயா, உன் வேட்டி சட்டை தான் எவ்வளவு கேவலம். இவ்வளவு தொலைவு நடந்துதான் வந்திருப்ப இல்லையா? அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
ஏறி வருவதற்கு ஒரு குதிரை வண்டி வேண்டாம், ஒரு கட்டை மாட்டு வண்டி கூட அவங்கிட்ட இல்ல. என்ன பாத்தியா, அசல் ராஜா போல இருக்கிற இல்லையா? என் உடுப்பை பாரு, என் வீட்டை பாரு, தேவலோகத்துல உள்ளவங்க கூட என்னை பார்த்து பொறாமப்படுவாங்க. இவ்வளவு பதவியும் என் திறமையால தான் கிடைச்சிச்சு. உனக்கு மூளை கொஞ்சம் குறைவுதான், ஒரு கட்டை வண்டிக்கு கூட வக்கில்ல பத்தியா என்று குத்தலாக பேசினான். நான் ஏழையா இருக்கலாம், அதாவது செல்வத்துல, ஆனா போதும் என்ற மனம் என்கிட்ட இருக்கு. அந்த விஷயத்துல நான் தான் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பணக்காரர் என்று ரகு மறுமொழி பதில் கூறினார். தொடர்ந்து, நான் அறிவுள்ள மட்டமானவன் இல்லைன்றது உனக்கும் தெரியும். விரும்பி இருந்தா உன்னை போல பணமும் அதிகாரமும் நானும் அடைந்திருப்பேன். ஆனா உன் வழிகளை உபயோகிப்பத நான் விஷம் மாதிரி வெறுப்பேன் என்றான் ரகு. உடனே மூடுறா வாய, எப்ப பாரு இது மாதிரியே பேசிக்கிட்டு, அவ்வளவு சாமர்த்தியசாலியா நீயே? அப்படி இருந்தா அப்புறம் ஏன் வீட்டுக்கு பிச்சை எடுக்க வந்த என்று கேட்டான் ராஜு. நான் ஒன்றும் வீட்டுக்கு பிச்சை கேட்க வரல, தாகமா இருந்ததுன்னு ஒரு குவளை தண்ணீர் கேட்க வந்தேன். உன்னுடைய வீடு என்று கூட எனக்கு தெரியாது, போட்டு தண்ணி கிடையாது, போடா வெளியில என்று ஆத்திரத்தால குரல் எழுப்பி கத்தினான் ராஜு. சரிதான்ப்பா, நான் போறேன் என்று ரகு சாந்தமாக கூறிவிட்டு போக திரும்பினான். ஆனா ராஜுவுக்கு அதோட விடுவதற்கு விருப்பம் இல்லை. ரகு அப்படியே தூக்கி வெளியில தள்ளும்படி தன்னோட பணியாட்களுக்கு கட்டளையிட்டான். அப்போது ரகுவுக்கும் கொஞ்சம் கோபம் வந்தது. நான் உனக்கு ஒரு கெடுதலுமே செய்யவில்லை, வீணா என்னையே அவமானப்படுத்துற, ஏன் என் மேல இவ்வளவு வெறுப்பு காட்டுற? வேண்டாம், இந்த வெறுப்புனாலேயே நீ கெட்டு போவாய் என்றான் ரகு. ஐயோ பாவம், எனக்கு ஒரு கெடுதலும் செய்யவில்லையா, பரீட்சைகள்ல எனக்கு உதவி செய்ய மறுப்பாயே, அது என்னவா? இப்போது ஆசை தீர அவமானப்படுத்துவேன். நீ என்ன செய்து விட முடியும்? சிறையில் போட்டு விடுவாயோ? நான் அரசனிடம் பிரதம மந்திரியாக்கும், மற்ற எல்லா மந்திரிகளுக்கும் வேலை கொடுப்பதே நான் தான். சேனாதிபதி என் சிநேகிதன், தனாதிகாரி என் மாமனார், தலைமை நீதிபதி என் மைத்துனர், தெரிந்ததா என்று ராஜு அப்படியே மமதையில பேசினான். நீங்க எல்லோருமே அழிந்து போவீங்க, இந்த மமதையினாலும் சுய ஒழுக்கம் இல்லாம இந்த குணம் இருக்கீங்க இல்லையா, இந்த குணத்தோட இருக்கீங்க இல்லையா என்று மறுமொழி கூறிய ரகுவை தெருவில் தள்ளினாங்க பணியாட்கள். சில மாதம் கழிந்தது. ஒரு நாள் தாடியும் மீசையுமாய் ஒரு புதியவர் அரசன் தனியே தோட்டத்துல இருக்கும்போது அவரிடம் சென்றார். அழகான பல பொருட்களை அரசனுக்கு பரிசாக கொடுத்து விட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். அரசே வணக்கம், எனக்கு ஒரு வேண்டுகோள், அதை நீங்க செய்தீங்கன்னா நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்றார் அந்த புதியவர். உடனே அரசர், சொல்லுங்க, என்ன வேண்டும் என்று கேட்டாரு. அரசே, ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு ஒரு ரகசியமா ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதற்கு 50 தங்க காசுகளும் தருவேன். பதிலுக்கு நான் அந்த ரகசியத்தை எங்க சொல்லணும்னா, நீங்க அரசவையில இருக்கும்போது உங்க காதுல அதை நான் சொல்லணும், அதற்கு மட்டும் எனக்கு அனுமதி கொடுக்கணும் என்று கேட்டார் அந்த புதியவர். ஆகட்டும், இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு என்று பதில் மொழிந்தார் மன்னவர். மறுநாள் மந்திரிகள் அப்படியே புடைசூழ ராஜா அரசவையில இருந்த போது அந்த புதியவரை பார்த்து கிட்ட வாரும் என கண் சாடை காட்டினார் ராஜா. அருகில் சென்றவர் அரசர் காதோடு ரகசியமாய் சொன்னார். இன்று அற்புதமான நாள், சூரியன் பழிச்சென்று ஒளி வீசிக் கொண்டிருக்கிறான் என்று புதியவர் கிசுகிசுத்து கொண்டே ராஜுவையும் அடிக்கடி பார்த்தாரு. பிறகு தங்க காசுகளை அரசரோட பையில ரகசியமா போட்டுவிட்டு திரும்பினார். பிரதமர் மந்திரியான ராஜு அவர் பின்னாடியே சென்று பயபக்தியுடன் கேட்டாரு. மன்னனிடம் சொன்னது என்ன? மாண்புமிக்க ஐயா, அடியேனை அடிக்கடி நோக்கியதும் ஏன் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன் என்னை அடிக்கடி பார்த்தீங்க, அவர்கிட்ட பேசும்போதுன்றதையும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. இதைத்தான் எதிர்பார்த்தார் அந்த புதிய மனிதரும். ஏன்னா அந்த ஆசாமி மாறு வேடம் போட்டிருந்த ரகுதான். எனக்கும் ராஜாவுக்கும் எவ்வளவோ ரகசியம் இருக்கோ, உமக்கெல்லாம் அதை சொல்ல முடியுமா என்றார் அந்த மனிதன். அது யார் என்றால் ரகுதான். ராஜுவின் பயம் பன்மடங்கு ஆனது. மண்டியே போட்டு விட்டான். ரகுவின் கையில் 100 தங்க காசுகளை திணித்தான். மாலையில் மற்றும் ஒரு 100 தருவேன், தயவு செய்து அந்த விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லிடுங்களேன் என்று கெஞ்சினான். சரி, யோசிக்கிறேன் என்று அப்படியே கொஞ்சம் தயங்குற மாதிரி நடித்து ரகு போக்கு காட்டினான். ஆனா நிறைய மன்றாடலுக்கு பிறகு, நிறைய அவன் கெஞ்சினதுக்கு பிறகு சொல்ல ஆரம்பித்தான். விஷயம் மிகவும் தீவிரம்பா, நீ லஞ்சம் வாங்குறன்றத பல பேர் அரசரிடம் போய் சொல்லிட்டாங்க, புகார் கொடுத்திருக்காங்க, புகாரு.
அரசரும் இதை விசாரிக்கிறதுக்காக தான் என்ன நியமிச்சிருக்காரு, அதனால இதை விசாரிச்சு சொல்லுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு என்று அரசரிடம் தாங்கள் என்ன என்று சொல்றாரு நம்ம ரகு ராஜு கிட்ட. அப்படியா, இன்று அரசரிடம் தாங்கள் என்ன சொன்னீங்க ஐயா என தவிப்புடன் கேட்டான் ராஜு. இன்னும் விஷயத்தை கவனித்துக் கொண்டிருப்பதாய் சொல்லியிருக்கிறேன் என்றார் ரகு. ஏழை மீது கருணை காட்டுவீர் ஐயா, 1000 தங்க காசுகள் தருகிறேன் என்று ராஜு வாக்களித்தான். பார்க்கலாம் என்றான் ரகு. மறுநாளும் ரகு மன்னனின் காதுக்குள்ள கிசுகிசுத்தான். இன்று விடியலில் காற்று வடக்கே இருந்து வலுவாய் அடித்து இப்போது வடகிழக்காக நகர்ந்திருக்கிறது. ரகசியம் சொல்லிக்கொண்டே ராஜுவை திரும்ப திரும்ப பார்த்தான் ரகு. ஆனால் புதியவர் வேடத்துல. அபத்த சொற்களை கேட்டு அரசன் தனக்குள்ள சிரித்து கொண்டான். என்ன இது, இதுக்கு இந்த ஒரு விஷயம் நீ என் காதுல சொல்லிட்டு இப்படி 50 தங்க காசுகளையும் கொடுக்கறானே, சரி நமக்கு வந்தது லாபம்தான், நம்ம ஏன் அதை பத்தி கவலை பண்ணுன்னு ராஜா தனக்குள்ளேயே சிரித்து கொண்டாரு. தூண்டில் புழுவின போல அப்படியே துடித்து அந்த ராஜுவோட நெஞ்சம் துடிக்க ஆரம்பிச்சதான். ரகுவை தொடர்ந்தான். முதலமைச்சர் முறைகேடாக ஒன்றும் செய்யவில்லை என்று அரசனை இப்போதைக்கு திருப்தி செய்திருப்பதாக கூறினான் ரகு. நடுக்கம் தீர்ந்த ராஜுவும் நன்றி கூறி 1000 தங்க காசுகளை கொடுத்தான். அடுத்த நாள் ரகு வெளியே பனியும் தூறலுமாக இருப்பதாக ராஜாவின் காதுல ஓதிய வண்ணம் சேனாதிபதியை திரும்ப திரும்ப பார்த்தான். சேனாதிபதி கதையும் பிரதம மந்திரி அதாவது ராஜுவோடன் கதையை போலவே ஆனது. அதனால ரகுவுக்கு இன்னொரு 1000 தங்க காசுகள் கிடைத்தன. அடுத்த சில நாட்கள்ல எல்லா அமைச்சர்களும் தன் அதிகாரி கடைசியில தலைமை நீதிபதி ஆகிய அனைவரையும் அவரோட கிடுக்குப்படியில ஆட வைத்தாரு. ஒவ்வொரு நாளும் அரசருக்கு கொடுத்த 50 தங்க காசுகளுக்கு பதிலாக மொத்தம் 10,000 கறந்து விட்டார் அந்த ஏமாற்றும் கூட்டத்திடமிருந்து. பிறகு ஒரு நாள் பிரபுக்களும் அதிகாரிகளும் சாதாரண குடிமக்களும் அரசவையில கூடியிருந்த போது ரகு நின்று கொண்டு சொன்னான். என் அரசே, இத்தனை நாளும் உங்கள் காதுகள்ல அர்த்தமற்ற சொற்கள் எத்தனையோ சொல்லி வந்தேன். இன்று இந்த பை அர்த்தமுள்ள ஒன்றை உங்களுக்கு சொல்லும் என்று கூறி அவரோட பணப்பை அந்த பட்டுப்பை மூட்டைய மன்னன் முன்னாடி வைத்தாரு. 10,000 தங்க காசுகளின் கிண்கிணி சத்தம் அப்படியே எல்லாம் அந்த அரசவையே அதிர்ற அளவுக்கு கேட்டது. மன்னனுக்கு சற்று ஆச்சரியம், என்ன இது ஒண்ணுமே புரியலையே என்று. அப்ப அந்த புதிய நபரிடம் மன்னன் கேட்டார், தயவு செய்து இது என்னன்னு சொல்லுங்க என்று. நடந்ததையெல்லாம் ரகு சொன்னான். தங்க காசு குவியலை பாருங்கள், உம்மை சூழ்ந்துள்ள பொய்யுக்கு உண்மையான சான்று இதுதான். முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் மன தூய்மை உள்ளவராய் இருந்தால், தளபதி தன்னோட பணியை உளமாற செய்திருந்தால், தனாதிகாரியும் தலைமை நீதிபதியும் லஞ்சம் வாங்காதவங்களா இருந்தால், நான் அவர்களிடம் கூறிய பொய்களுக்கு ஏன் இப்படி பயந்திருக்கணும்? ஏன் பயந்து நடுங்கி எனக்கு பொற்காசுகளை வாரி வழங்கி இருக்கணும்? தன்னோட அதிகாரிகள் கும்மல்ல ஒரு ஆள் கூட பதவிக்கு தகுதி இல்லை என்று அரசன் உடனே புரிந்து கொண்டார். எல்லாரும் லஞ்ச ஊழல் பிடித்தவர்கள், குற்றமுள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும் என்பதால சதா அந்த பயத்திலேயே ஒரு நடுக்கத்திலேயே மன தடுமாற்றத்திலேயே ஆழ்ந்திருந்தாங்க. ராஜுவும் அவன் தோழர்களும் கள்ளம் கபடத்தால கட்டியிருந்த அந்த அதிகார கோட்டை மண்கோட்டை போல சரிந்தது. மன்னன் அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ரகுவை முதலமைச்சர் ஆக்கி கொண்டார். மதி தெளிந்த அறிவு தெளிந்த அந்த மன்னனின் கீழ் கடமை பற்றுடன் கண்ணியமாய் சுய ஒழுக்கத்தோட நேர்மையாய் பணிபுரிந்திட நல்லவர் குழு ஒன்ற ரகுவும் விரைவிலேயே சேர்த்து கொண்டு நாட்டை நலமுடன் வழி நடத்தினார். எவ்வளவு அருமையான கதை இல்லைங்க. யாரெல்லாம் நேர்மையா அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டு சாதாரணமா இருக்காங்களோ அதற்காக அவங்கள நம்ம ஏளனமா செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. இப்பெல்லாம் ஏமாற்றுவதும் பொய் சொல்லுவதும் சாமர்த்தியத்துல வந்துடுது இல்லையா? ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்களால நிம்மதியா தூங்க முடியுமா? யார் என்ன பேசினாலும் என்ன விஷயம் நடந்தாலும் ஒருவேளை நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ, நம்மளோட விஷயம் வெளியில வந்துடுமோ அப்படின்னு ஒரு நொடியும் பயந்து கொண்டே தான் இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நிம்மதியா யாரு தூங்கி நல்லா மனதார சாப்பிட்டு மகிழ்ச்சியோட இருக்காங்களோ, சுய ஒழுக்கத்தோட நேர்மையோட இருக்காங்களோ, அவங்கதான் உண்மையான பணக்காரவங்க, உண்மையான மனிதர். அதனால நம்ம பணம் இல்லை செல்வம் இல்லை இப்படின்னாலும் நிம்மதியா தூங்கி எந்திரிக்கிறோம்னா நம்ம தாங்க உலகத்திலேயே மிக சிறந்த பணக்காரர்.
உள்ளத்திலையும் குணத்திலையும் கடவுளோட அருள்னாலையும் மகிழ்ச்சியோட இருப்போம். ஓம் நம சிவாய. நன்றி.